கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் தொடங்கி வைத்த அடுத்த நாளே ரோப்கார் பழுதடைந்து பாதியில் நின்றுவிட்டது. ரோப்காரில் சிக்கிய 3 பேர் நீண்ட முயற்சிக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டனர். குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயில் 1178 அடி செங்குத்தான உயரத்தில் உள்ளது. மலைக்கு செல்வதற்கு 1017 படிகள் உள்ளன. 224 ஏக்கர் பரப்பளவில் மலை சுற்றளவும் கொண்டது. 4 கிலோமீட்டர் தொலைவில் கிரிவல பாதையும் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று இங்கு 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரோப்கார் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோப்கார் சேவையை தொடங்கி வைத்தார். தொடங்கிய அடுத்த நாளே மலையடிவாரத்தில் ரோப்கார் செல்லும் இடத்தில் பலத்த காற்று வீசியதால் 4 சக்கரங்களில் ஒன்று விலகி ரோப்கார் பழுதடைந்து நின்றுவிட்டது. பள்ளப்பட்டியிலேருந்து குலசாமி கும்பிட்டு வந்தான். சரி இதுக்கு போகலாம் அப்படின்ட்டு எப்போ மலை படியில் ஏறுறது இதுக்கு போனான். போகும்போது நடுவே 4.5 மணி நேரம் அந்த இதிலே உட்காந்துருக்குறோம். அப்படியே மனசு களைச்சி போய் அப்படியே மயக்கம் வந்துருச்சு. கீழே உத்து பார்க்க முடியல. அப்படியே மயக்கம் கலப்பாக இருக்குது. கேட்டதுக்கு இந்த வருது இப்போ சீர் பண்ணுறேன் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 மீட்டர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோப் வந்துட்டு சைடில் வந்துருச்சுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி இப்போ எல்லாமே சரி பண்ணிட்டோம். அந்த பேசஞ்சரும் மேலே இருந்தவங்களும் வந்துட்டு மேலே போயிட்டாங்க. கீழே இருந்தவங்களையும் வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணி கீழே கொண்டு வந்தாச்சுங்க. கீழே இருந்த 8 பேர் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேச்சரில் இதானதுலேருந்தே ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு 3.25 நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அடுத்து மேலே இருந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 1 மணி நேரம் கழித்து வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணோம். ரோப்காரில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஐயர்மலை ரோப்கார் மலையிலிருந்து கீழே இறங்கிய பொழுது காற்று மிகவும் வேகமாக வீசியதால் ரோப்கார் அசைந்து கீழ்த்தளத்தில் உள்ள ரோப்காரின் கம்பிவட வீல் தடமாறி சென்று கீழ்ப்பகுதியிலேயே சற்று தூரத்தில் நின்றுவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோப்காரில் பழுது சரி செய்யப்பட்ட போதும் காற்று பலமாக வீசுவதால் தற்காலிகமாக சேவை நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுழல் காற்று அதிகமாக இருப்பதால் வல்லுநர் குழு ஆய்வு செய்த பின் மக்கள் பயன்பாட்டுக்கு இயக்கப்படும் என்று மண்டல இணை ஆணையர் குமரதுரை மற்றும் மண்டல செயற்பொறியாளர் ஆனந்தராஜ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக குளித்தலையிலிருந்து செய்தியாளர் சந்திரன்.